ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்படுகிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் சங்கீதம் 1ஆம் வார்த்தை. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகுணமான துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலம், பலன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமானவர், அனுகூலமான துணையுமானவர். ஆபத்து காலம் வரும்பொழுதெல்லாம் நம்முடைய தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அவர்தான் அடைக்கலம், அவர்தான் பலன், அவர்தான் அனுகூலமான துணையுமானவர். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை மாத்திரம் சார்ந்தவர்களாய் இருந்தால், அவரை மற்றும் பற்றி பிடித்து கொள்ளுகிறவர்களாய் இருந்தால், நமக்கு விரோதமாக பிரமாங்கித்து வருகிற 10,000 பேருக்கும் நாம் பயப்படும். காரணம், நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய தேவன் நமக்கு அடைக்கலமான தேவன். அவருக்குள் நம் அடைக்கலம், அவரை நம் அடைக்கலமாக வைத்திருந்தால் அவர் பலத்தை தருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அனுகூலமான துணை செய்து நம்மை வழிநடத்துகிற தேவன். இப்படி வாழ்க்கையில வருகிற நெருக்கடிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இவைகள் எல்லாவற்றில் நின்று நம்மை பாதுகாக்கிறார். தேவன் நம்மை பாதுகாக்கிறவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சிலர் நம்முடைய திறமை, நம்முடைய தாளந்து, நம்முடைய பாதுகாப்பு, எனக்கு இருக்கிற அரண், அதுதான் நம்ம என்னுடைய பாதுகாப்பு என்று நாம் நினைக்கிறோம். பல நேரங்களில் அது அல்ல என்பதை இந்த நாட்களில் நாம் கண்டிருக்க முடியும். வீடு முழுவதும் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறேன், வீடு முழுவதும் எனக்கு ஜிபிஆர்எஸ் சிஸ்டம் இருக்கு, வீட்டில் ஒருவர் உள்ளே வர முடியாது, ஒருவர் வெளியே போக முடியாது என்றெல்லாம் நாம் திட்டம் பண்ணி வைத்திருப்போம். மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இன்வெர்டர் போச்சுன்னா எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. தேவன் நமக்கு அடைக்கலமாய், அவர்தான் நமக்கு பாதுகாப்பை தருகிறவர், அவர்தான் நமக்கு பராமரிப்பை தருகிறவர், ஆசீர்வாதத்தை தருகிறவர். இந்த காலை வேளையில் அந்த தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நமக்கு வருகிற பல நெருக்கடிகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். அவைகளுக்கு நடுவில் நம்முடைய தேவனை அடைக்கலமாக பிடித்து கொள்ள வேண்டும். நாம் கவலைப்பட வேண்டியதில்லை, சோர்ந்து போக வேண்டியதில்லை. நாம் ஜெயமாக காரியங்களை நடப்பிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். பல நேரங்களில் நமக்கு உதவி செய்கிறதை அனுபவம் இருக்கிறவர்களுக்கு தெரியும். தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை அழகாய் கரம் பிடித்து வழி நடத்துகிறது. ஒரு சமயம் ஒரு குடிசையில் பிள்ளைகள் பெற்றோரோடு படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு மலை அடிவாரம். திடீரென்று காட்டாறு வெள்ளம் பெருகினது. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் தான் எனக்கு அடைக்கலம் என்று சொல்லி அந்த சிறு பிள்ளைகள் அந்த வாரத்தில் தான் சண்டே கிளாஸில் அவர்கள் படித்திருந்தார்கள். தேவன் தான் எனக்கு அடைக்கலம், அவர்தான் எனக்கு அடைக்கலம் என்று சொல்லி அந்த வாரத்தில் அந்த சண்டே கிளாஸ் டீச்சர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். காற்றாறு வெள்ளம், கூரை பொருட்கள் எல்லாம் அடித்து கொண்டு போகிறது. பிள்ளைகளும் குடும்பமாய் அவர்கள் அடித்து கொண்டு போகிறார்கள். அப்பொழுது அந்த பிள்ளைகள் ஆபத்து காலத்தில் அனுகுணமான துணை என்று சொல்லிக் கொடுத்தார்களே, இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அந்த பிள்ளைகள் கூப்பிட்டார்கள். திடீரென்று எங்கிருந்தோ ஒரு மரம் அடித்து கொண்டு அவர்களிடத்தில் வந்தது. அப்பொழுது அவருடைய தகப்பனார் சொல்லுகிற, மரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் மரத்தை பிடித்து கொண்டார்கள். அந்த மரம் வேகமாக போகிற தண்ணீரில் அதுவும் அடித்து சென்று ஒரு பாறைக்கு இடையில் போய் சிக்கி நின்றது.
அந்த முழு குடும்பமும் அந்த பாறைக்கு இடுக்கில் அந்த மரத்தின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டார்கள். அதற்கு மேல் அந்த மரத்தால் போக முடியாது, பாறை இடுக்கில் சிக்கி கொண்டது. பாருங்க, அவர் நமக்கு கண்மலை என்பதை எவ்வளவு அழகாக காண்பித்திருக்கிறார். அந்த வெள்ளம் வடிந்து பார்த்தால் உயரமான ஒரு இடத்தில் அந்த மரம் இருக்கிறது. அந்த மரத்தின் மேல் அந்த குடும்பம் உட்கார்ந்து இருக்கிறது. அப்போ அந்த தகப்பனார் அந்த பிள்ளைகள் இடத்துல கேட்கிறார், நீங்கள் ஏதோ இயேசுவே தேவன் அடைக்கலம் சொன்னீங்களே. அப்ப அந்த பிள்ளைகள் சொன்னார்கள், நாங்க அந்த சர்ச்சில் இருக்கிற ஞாயிறு பள்ளிக்கு போனோம்ல, அங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, ஆபத்து காலத்துல நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு உதவி செய்வார்னாங்க. அதான்ப்பா நம்ம கூப்பிட்டப்ப ஏசப்பா நமக்கு எவ்வளவு அற்புதமாய் உதவி செய்திருக்கிறார். இதுதான் பிரியமானவர்களே, நடந்த சம்பவம், நம்முடைய தேசத்தில் நடந்தவைகள். கர்த்தரை பிடித்து கொண்டால் அவர் நம்மை பாதுகாக்கிற நல்ல தகப்பனாய் நல்ல தெய்வமாய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆபத்து நேரிடும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு அனுகூலமான துணையாய் இருக்கிறார். அதனால் ஆபத்து காலத்தில் மாத்திரமல்ல, அவர்தான் எனக்கு அடைக்கலம் என்று நாம் இருக்கும் பொழுது, ஆபத்து நேரிடும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு அனுகூலமான துணையாயிருந்து அந்த நேரத்தில் நமக்கு பலத்தையும் சத்துவத்தையும் தந்து நம்மை வழி நடத்துகிறார். இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில் தேவனை அடைக்கலமாக பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு பலத்தையும் அனுகூலமான துணையுமாயிருந்து வழி நடத்துவார். ஆமேன், ஆமேன்.